ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய உபாகம புஸ்தகம் கடைசி 3 அதிகாரங்கள் 32ஆம் அதிகாரம் முதல் 34ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 32வது அதிகாரம் மோசேயின் பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் மட்டுமே இஸ்ரவேலர் நிலைத்து வாழ முடியும். மகிமை உண்டாவதாக. தேவன் திட்டமிட்டு இந்த பாடலை பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை உணராமல் அவர்கள் அக்கிரமும் முரட்டாட்டம் செய்து தேவனை விட்டு விலகி போகிற காரியங்களை நாம் காண முடியும். அந்த காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வந்து விடுகிறது. அங்கே மோசே, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக, மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளியின் மீது இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆம், கத்ததாமே தம் வார்த்தையையும் நமக்காக வேதாகமத்தில் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளே நமக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் தேவனை மறக்கவும் விக்கிரக ஆராதனை பின்பற்றவும் அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியங்கள் அங்கு தேவனுடைய வெறுப்பையும் கோபத்தை கொண்டு வந்து அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் கடினமான காரியங்களை கொண்டு வந்து விடுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருவதுண்டு, நெருக்கங்கள் வருவதுண்டு. ஆனால் அது நிமித்தம் தேவனை விட்டு விலகி போகும் பொழுது அது மனிதனை இன்னும் அதிகமாய் கேட்டுக்குள்ளாய் கொண்டு போகிறது. சத்ருவானவன் அதை வைத்து தனது கண்ணிக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் நடந்தது. அங்கே ஜனங்கள் கஷ்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் வரும் பொழுது தேவனை விட்டு விலகி அங்கே சத்துருவுக்கு அவன் செய்த கன்னிகளுக்கு அங்கே இரையாகிறார்கள். தொடர்ந்து 33வது அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் சிந்ததியாரை ஆசீர்வதித்து சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி செய்யிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் தம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். ஆம், மோசே ஆண்டோடைய வார்த்தையை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். நமக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியான வேதத்தின் மூலமாக அந்த வார்த்தைகளை நமக்கு கொண்டு தந்திருக்கிறார். ஆம், மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே விதமாய் ஆவியானவரும் இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மேன்மை உண்டாதாக. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, யூதாவை குறித்து
மற்றும் லேவியை குறித்து, பென்யமீனை குறித்து, மற்ற எல்லோரும் யோசேப்பை குறித்து எல்லாம் காரியங்களை சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் தெளிவான திட்டமும் அவர் தாமே நமக்கு வழிநடத்தலும் வைத்திருக்கிறார். 34வது அதிகாரத்திலே மோசே மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே மோசே நேபா மலையில் எடுக்கும்போது பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறி போய் அங்கே அந்த மரணம் ஏற்படுகிறது. மாபெரும் தலைவனாகிய மோசேயின் மரணத்துக்கு பின் அவருடைய மரணத்தை பற்றி இந்த குறிப்பு யோசுவா எழுதியிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. இதே மோசே மறுரூப மலையில் இயேசுவுடன் தோன்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த தேசத்திற்குள் ஏற்கனவே பிரவேசித்திருக்கிறார். மகிமை உண்டாவதாக. அங்கே மோசையைப் போல அதற்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே எழும்பினதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவது. மோசையினுடைய வாழ்க்கை மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமான நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசையைப் போல சர்வ தேவனை நாம் பின்பற்றுவோம். உன்னதரான தேவன் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.